அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாவற்றிற்கும் இறைவன் போதுமானவன். கமெண்ட்ல நம்மள வம்புழுக்கணும்னே நிறைய பேரு கம்ப சுத்துவாங்க. அதுல ஒரு வகைராக்கள் தான் இந்த சங்கிகள். நீ எப்படி சங்கின்னு சொல்ற? எதனால நீ சங்கின்னு சொல்ற? ஏன் நீ சங்கின்னு சொல்ற? உன் வீடியோல எல்லாம் நீ வன்மத்தை கக்குற. சங்கி சங்கி நீ ஏன் டேக் பண்ற? ஏன் மென்ஷன் பண்ற? அப்படின்னு நம்ம கிட்ட வந்து வம்புழுக்கிறது ஏராளம். சங்கிய சங்கின்னு சொல்றத ஏத்துக்க முடியாத சங்கிகள். நீ எங்களை துலுக்கன்னு சொல்ற. நீ துலுக்கன்னு சொல்றதுக்காக நாங்க கோவப்படுறோமா? கிடையாது. முஸ்லிம்ஸை குறிக்கிற வார்த்தை, முஸ்லிம்ஸ்க்கான ஐடென்டிட்டி துலுக்கன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நாங்க அதை ஏத்துக்கிறோம், கடந்து போறோம். அப்படி இருக்கும்போது உன்னோட அடையாளம்ங்கிறது சங்கி தானே. சங்கின்னு சொன்னா ஏன் ஏத்துக்க முடியல? ஏன் கோவம் வருது? என்னதான் ஐம் அ ப்ரவுட் சங்கி, ஐம் அ ப்ரவுட் சனாதானி, சங்கிங்கிறது ஒரு மாபெரும் அந்தஸ்து, ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாலும் ரியாலிட்டியில அந்த வார்த்தையை கேட்கும் போதும் அந்த வார்த்தையை ஃபேஸ் பண்ணும் போதும் அவங்கனால அதை ஈஸியா கடந்து போக முடியல. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. நீங்க தான் ப்ரவுட் சங்கியாச்சு, ஏன் அஃபெண்ட் ஆகுறீங்க? சோ சங்கிங்கிறது கௌரவமான வார்த்தையோ இல்ல மரியாதையான வார்த்தையோ இல்லைங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் ஸ்டில் குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டாத கதையா இவங்க அந்த சங்கி கொடிய புடிச்சிட்டு சுத்துறாங்க. பிளைண்டாலாம் யாரும் யாரையும் சங்கின்னு சொல்றது இல்ல. யார் அந்த சங்கி கோட்பாடுகளை ஃபாலோ பண்றாங்களோ, யார் அந்த சங்கிகளை ஆதரிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தான் சங்கின்னு அடையாளப்படுத்தப்படுறாங்க. சங்கிங்கிற வார்த்தைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கு. சங்கியா வாழ்றதுங்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்ல. சங்கினா யாரு, அவங்க எப்படியெல்லாம் இருப்பாங்க, என்னெல்லாம் செய்வாங்க, இப்படிங்கிறது தெரியாமையே நிறைய பேர் போற போக்குல சங்கின்னு சொல்லிட்டு போறோம். ஆனா உண்மையாவே சங்கிகள் யார், அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல டீகோட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. கஞ்சி மஞ்சி அடங்கோ. கமெண்ட்ல நிறைய பேரு உங்களோட வீடியோஸ்ல எல்லாம் சங்கி சங்கின்னு அடிக்கடி மென்ஷன் பண்றீங்களே, நிறைய யூஸ் பண்றீங்களே, நீங்க சங்கின்னு சொல்றவங்க யாரு, எதை வச்சு நீங்க அவங்கள சங்கின்னு சொல்றீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த விஷயம் புரியாம இருக்கிறவங்களுக்கும், சங்கினா பெருமையான வார்த்தை, சங்கியா இருக்கிறது பெருமையான விஷயம், சங்கியா வாழ்றதுங்கிறது கௌரவமான விஷயம்னு நினைக்கிறவங்களுக்கும் டீகோடிங் சங்கிங்கிற தலைப்பிலேயே இந்த வீடியோவை நான் பதிவு செய்யறேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு ஓ இதுதான் சங்கியா, இப்படி இருக்கிறவங்க தான் சங்கியா, அப்ப நாம சங்கியா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா வாழ்த்துக்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டில் ஐ வில் பி அ ப்ரவுட் சங்கி, ஐ வில் பி அ ப்ரவுட் சனாதானின்னு இன்னும் உத்வேகத்தோட சங்கியா வாழணும், சங்கியா செயல்படணும்னு நினைச்சீங்கன்னா ஆழ்ந்த அனுதாபங்கள். சங்கி சங்கிங்கிறவங்க யாரு? அவங்களோட பார்வையில மண்டையில மூளையே இல்லாதவங்கள நெல்சன் மண்டேலா ரேஞ்சுக்கு கற்பனை செஞ்சுக்குவாங்க. அவங்களுடைய கண்களுக்கு மாரிதாஸ் மகானாவும், சுப்பிரமணிய சாமி சாணக்கியனாவும், குருமூர்த்தி அரசியல் ஞானியாவும், அர்ஜுன் சம்பத் ஹரிச்சந்திரனாவும், ஹெச் ராஜா மத காவலராகவும் தெரிவாங்க. மனித குலத்தின் எதிரியான RSS இயக்கம் அவங்க கண்களுக்கு மட்டும் புனித படையா தெரியும். வரலாற படிக்கவும் மாட்டாங்க. அவங்க மண்டையில மாட்டு சாணம் மட்டும்தான் இருக்குன்னு சாதாரணமா கடந்து போகவும் முடியாது. முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் அழிக்கப்பட வேண்டிய எதிரிகள்ன்ற எண்ணம் அவங்க மரமண்டையில ஊறி போயிருக்கும். அறிவார்ந்தவர்கள் யாராவது நல்லா பேசுறதை கேட்டா அவங்க காதுல ஈயத்த காட்சி ஊத்துன மாதிரி கதறுவாங்க. தினமலர், சாணக்கியா, லோட்டஸ் சேனலை தவிர வேற எதையும் பார்க்கவும் மாட்டாங்க, படிக்கவும் மாட்டாங்க. நல்ல தலைவன் இல்லாத தருதலைங்கிறதுனால மற்ற தலைவர்களுக்கு காவி சாயம் பூச நாயா அலைவாங்க. ஒரு சங்கியோட ஏதோ ஒரு விஷயத்துக்கு விவாதம் பண்ணா அவன் 1000 பைத்தியங்களுக்கு சமங்கிறத நம்மளால உணர முடியும். பதில் சொல்ல துப்பு இல்லைன்னா கெட்ட வார்த்தை தான். நம்ம ப்ரொஃபைல்ல போய் நம்ம போட்டோவை போட்டு அசிங்க அசிங்கமா கமெண்ட் பண்றது, நம்ம குடும்பத்தார்களுடைய போட்டோவை போட்டு அசிங்க அசிங்கமா கமெண்ட் பண்றது, இப்ப இந்த வீடியோக்கு கீழே அவ்வளவு கமெண்ட்ஸ் வரும். ஏன்னா இதெல்லாம் அவங்களால ஏத்துக்க முடியாது. உண்மையை ஒருவர் பகிரங்கமாக சொல்லும் போது அதை அவங்களால ஏத்துக்க முடியாது. உடனே அவங்க கையில கிடைக்கிற ஆயுதம் நம்மள ஆபாசமாவும் அசிங்கமாவும் திட்டுறது, நம்ம குடும்பத்து நபர்களை கேவலமாவும் அசிங்கமாவும் பேசி ஆபாசமா திட்டி கமெண்ட் பண்றது. அவ்வளவுதான் அவங்க வீரம். ஆக மொத்தத்துல தமிழன்ற உணர்வற்ற நடைப்பினமா இருப்பாங்க. மகா பெரிய குற்றத்தையும் செய்யறது அல்லது செஞ்சவனை நியாயப்படுத்தி பேசுவாங்க. அதுக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது. கிருமி போல எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. ஐ எம் ப்ரவுட் டு பி எ இந்தியன்னு சொல்லுவாங்க. தூரத்துல ஒரு இஸ்லாமியரை பார்த்துட்டா இந்தியாவை ஓரம் கட்டிட்டு ஐ எம் ப்ரவுட் டு பி எ ஹிந்துன்னு சொல்லுவாங்க. அதுவே பக்கத்துல ஒரு பட்டியலினத்தவரை பார்த்தா இந்துவை ஓரம் கட்டிட்டு ஐ எம் ப்ரவுட் டு பின்னு தன்னுடைய சாதி பேரை சொல்லுவாங்க. சங்கி மொத்தத்துல இவங்க ஒரு விசித்திர பிறவி. சங்கிங்கிறவங்க ஒரு கருத்தை எதிர்கொள்ள திராணி இல்லாத போது கேரக்டர் அசாசினேஷன் செய்வாங்க. மாட்டு கோமியத்தை குடிச்சா கேன்சர் குணமாகும்னு சொல்லுவாங்க. ஆதாரம் எங்கன்னு கேட்டா வாட்ஸ்அப்ல வந்த ஃபார்வர்ட் மெசேஜை காட்டுவாங்க. விதவிதமா சங்கிகளை அறிமுகப்படுத்தலாம். சனாதன கோட்பாட்டை சரின்னு சொல்றவங்க தான் சங்கி. சனாதன கோட்பாடுனா என்ன? சமூக நீதிக்கு எதிரானதுதான் சனாதன கோட்பாடு. சமூக நீதினா என்ன? மனிதர்கள் எல்லாரும் சமம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதுதான் சமூக நீதி. இப்ப புரியுதா சங்கிங்கிறவங்க யாருன்னு?
நாடே அழும்போது சிரிப்பவர்களும் நாடே சிரிக்கும் போது ஒப்பாரி வைப்பவர்களும் தான் சங்கிகள். இந்த பக்கம் ஜோசப் விஜயை எதிர்ப்பாங்க, அந்த பக்கம் ஜோ பைடனை கட்டிப்பிடிப்பாங்க. இந்த பக்கம் அப்துல் காதரை அரபு நாட்டுக்கு போன்னு சொல்லுவாங்க, அந்த பக்கம் அரேபியா ஷேக்க ஆற தழுவுவாங்க. ஒரு பக்கம் மாட்டை தெய்வம் தாய்னு வளர்ப்பாங்க, இன்னொரு பக்கம் மாட்டை மட்டன் போட்டு வர்ற விலைக்கு விற்கிறது மட்டும் இல்லாம ஏற்றுமதியும் பண்ணுவாங்க. இந்த பக்கம் தேசியவாதின்னு சொல்லிப்பாங்க, ஆனா இன்னொரு பக்கம் தீவிரவாதியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மொத்தத்துல அந்த பக்கம் ஒரு உருட்டு, இந்த பக்கம் ஒரு உருட்டு. இதுதான் சங்கி. இப்ப லேட்டஸ்டா திருமதி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பாங்க போல. சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில தன்னுடைய அப்பா சங்கி இல்ல அப்படின்னு ரொம்ப கோபமா பேசியிருக்காங்க. என் மகன் கையில மச்சம் இருக்கு, அதுக்காக என் மகன் எடுத்துருப்பான்னு நினைச்சாங்க. ஆக சங்கின்னு அடையாளப்படுத்தப்படுறது அவமானம்ங்கிறது ரஜினிகாந்த் குடும்பத்திற்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சங்கின்ற பேரும் சங்கின்ற பெயர் எடுக்கிறதும் உலகமாக கேவலங்கிறத மிக அழகாக இந்தியர்கள் அனைவருக்கும் நன்றாக புரியும்படி பேசிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நாங்க சங்கிடான்னு பெருமையா பாட்டு போட்ட சங்கிகளுக்கு சங்கிங்கிற வார்த்தை எவ்வளவு கேவலமானது, தன் அப்பாவை சங்கின்னு அழைக்கிறது மனவேதனையை தந்துள்ளதுன்னு சொல்லி சங்கிகளுக்கு உணர்த்தி இருக்கிறாங்க. லேட்டஸ்டா ப்ளூ சட்டை மாறன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ரஜினி, விஷால், தனுஷ், அர்ஜுன், செல்வராகவன், விஷ்ணு விஷால், சந்தானம், தம்பிராமையா, சமுத்திரகனி, கௌதம் வாசுதேவ், நட்ராஜ், கே பாக்யராஜ், கஸ்தூரி ராஜா, பி வாசு, கே எஸ் ரவிக்குமார், பிரபு சிவாஜியின் மகன், ராம்குமார் சிவாஜியின் மகன், மணிரத்னம், மாதவன், யோகி பாபு இவங்கெல்லாம் சங்கின்னு சொல்லாம சொல்லியிருக்காரு. அண்ட் லாஸ்டா ஒரு விஷயம் சங்கீஸ்க்கும் சங்கி சப்போர்ட்டர்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து ரத்தம் கொதிச்சு பித்தம் தலைக்கேறி வாயில வரக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் போட்டு ஆபாசமாகவும் தரக்குறைவாகவும் மட்டமாகவும் எவ்வளவு கேவலமா கமெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு கேவலமா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த மாதிரி கமெண்ட்லாம் நீங்க பண்ணுவீங்க, நீங்க இப்படிதான் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் இந்த வீடியோ பேசியிருக்கேன், இந்த வீடியோ பதிவு செஞ்சிருக்கேன். அதனால நீங்க போடுற கமெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணுவேன், நீங்க போடுற கமெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன்லாம் நினைச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க எவ்வளவுதான் பக்கமா டைப் பண்ணி கமெண்ட் போட்டாலும், நீங்க எவ்வளவுதான் கேவலமா ஆபாசமா திட்டி கமெண்ட் போட்டாலும் எல்லாமே விரலுக்கு இறைத்த நீர் தான். நீங்க போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் தான். எதுக்கும் ரியாக்ஷனும் வராது, ரெஸ்பாண்டும் வராது, டிஸ்பிளே கூட ஆகாது. சேத்துல கல்லெறிஞ்சா அது என் மேலதான் தெரிக்கும்னு தெரிஞ்சுதான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்யறேன். இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.